நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சினிமாவில் நடிப்பது மட்டுமல்லாமல் கார் ரேஸிலும் ஈடுபடுவது மிகவும் பிடித்தமான ஒன்று. திருமணத்திற்கு பின்னர் பல வருடங்கள் கார் ரேஸ்ல ஈடுபடாமல் இருந்த அஜித் அவர்கள் கடந்த சில வருடங்களாக மனைவி ஷாலினி அவர்களுடைய சம்மதத்தோடு கார் ரேஸ்ல கலந்து கொண்டார். இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸை ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு ஏகே அவர்கள் தொடர்ந்து பல போட்டிகள்ல கலந்துட்டு இருக்காரு. கடந்த சில வருடங்களாகவே துபாய், மலேசியா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல இடங்களிலுமே நடந்த கார் ரேஸ் போட்டிகள்ல ஏகே அவர்களுடைய டீம் கலந்து கொண்டது. துபாயில நடந்த முதல் போட்டியிலேயே அதிர்ஷ்வருடைய டீம் 3வது பரிசு வென்று பலருடைய பாராட்டுகளையுமே பெற்றது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துல நடந்து வந்த 24H சீரியஸ் தொடர்ல GR3 ப்ரோ பிரிவுல அதிர்ஷ்வருடைய டீம் 2வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமையுமே சேர்த்திருக்காங்க. இது தொடர்பான பல புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலாச்சு. இதனடுத்து அதிர்ஷ்வருக்கும் அவருடைய டீமுக்குமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பது தற்போது சோசியல் மீடியாக்கள்ல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து கார் ரேஸ்ல ஈடுபட்டு வரும் கேகே அவர்கள் எப்போது சினிமா படம் நடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருந்த நிலையில AK 64 படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஆண்டு துவக்கத்திலே பிப்ரவரி இறுதி மாதத்துல இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக இருந்ததாம். தற்போது ஒரு சில கார் பந்தயங்களால படப்பிடிப்பை தள்ளி போட்டிருக்காராம் ஏகே அவர்கள். அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாத இடையில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு ஏகேவுடைய தரப்புல இருந்து தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.